கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய கிறிஸ்தவர்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு ஏசப்பா யாருன்னு, உங்களுக்கு என்ன மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்ன்னு கேட்டோம்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேர், எனக்கு ஒரு அப்பா, எங்க அப்பாட்ட நான் எல்லாமே பேசுவேன். எல்லாமே நான் ஓப்பனா பேசுவேன். இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாரி, ஃப்ரெண்டு கிட்ட நான் எப்படி பேசுவனோ, அதே மாரி இப்ப நான் பேசுவேன். எப்படி மோசேவும், பிதாவும் முகமுகமா பேசிக்கிட்டாங்களோ, ஒரு நண்பனிடத்துல பேசுகிற மாரி பேசிக்கிட்டாங்களோ, அதே மாரி நாங்களும் பேசுவோம். அப்படின்னு அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப வந்து ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ஃப்ரெண்டு மாரி, இல்லன்னா ஒரு தகப்பனை மாரி அவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா, 99% ஆஃப் த பீப்பிள்ட்ட அப்படி கிடையாதுங்க. ஏன்னா, வசனம் அழகா சொல்லுது. நீங்க யோவான் 3:20 நீங்க வாசிச்சீங்கன்னா, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். நம்ம ஏசப்பாவ ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்றோம், தகப்பன்னு சொல்றோம், இரட்சகர்ன்னு சொல்றோம். இதெல்லாம் சொல்லிட்டு, நம்ம இயேசு கிறிஸ்து சொல்ற கட்டளைகளையும், கற்பனைகளையும் கைக்கொள்ளாம, நம்ம அவரிடத்துல அன்பு கூரவே முடியாது. நம்ம அவரிடத்துல அன்பு கூர முடியலன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம்? நம்ம வந்து அவர பகைக்கிறோம். அவர வெறுக்கிறோம். அப்படிதான் வசனம் சொல்லுது. நெறைய வசனங்கள் கேட்கிறோம். நெறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் கேட்கிறோம். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? அதைப்படி செய்யாம, அத வேற யாருக்கோ அது சொல்றாங்க. அது எனக்கு இல்ல. அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் இது சொல்லப்படுதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? அந்த வசனத்தை கேட்டு, அது நம்ம உடம்புக்குள்ள போகாம, நம்ம என்ன பண்றோம்? அத நம்ம வாந்தி பண்ணிட்டு போயிடுறோம். இல்ல ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டுட்டு நம்ம போறோம். அப்படி இருக்கிறோமா? இல்ல உண்மையாவே அந்த வசனத்தை கேட்டு, ஆமா இந்த வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துல வந்தார்னா, என்னுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்ததுக்காக. நான் மறுபடியும் அந்த பாவத்துல விழாம இருக்கிறதுக்காக தான் இயேசப்பா இந்த உலகத்துல வந்தார். அதனால நான் என்ன பண்ண போறேன்? ஒவ்வொரு தடவையும் நான் வசனத்தை கேட்கும்போது, அந்த வசனத்தின் எனக்கு உள்ள குத்தும் இல்லையா? அந்த வசனம் வந்து இருபுறம் கருக்குள்ள கத்தி. அது என்ன பண்ணும்? என் இருதயத்த குத்தும். அந்த குத்துன உடனே என்ன பண்ணணும்? நான் வந்து மனம் மாறணும். இல்லையா? ஏசப்பாட்ட போய் சொல்லணும். கடவுளே, இந்த வசனத்தின்படி நான் பாவத்துல இருக்கிறேன். என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி, அந்த மனமாற்றத்துக்குள்ள நம்ம போனா தான், நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். நம்ம சொன்ன ரிலேஷன்ஷிப்ப எல்லாம் அப்பாவுன்னு சொல்றோம், ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்றோம். நீங்க எப்படி சொன்னாலும், நம்ம எப்போ அந்த உண்மையான ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம பாத்திரவான்னா, நம்ம தேவனுடைய கட்டளைகளை கேட்டு அதுபடி நடக்கிறது தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்துல ஒளியாய் வந்தார் இல்லைங்களா? அந்த ஒளியை நம்ம ஏற்றுக்கொண்டு, நம்ம பாவ கரைகள விட்டு வெளிய வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வர்றாங்க. ஆனா நெறைய பேர் என்ன பண்றோம்? நமக்கு அந்த பாவம், அந்த இருள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? அந்த மாம்சத்தின் கிரியைகள் வந்து நம்மள என்ன பண்ணுது? ரொம்ப புல் பண்ணுது கீழ இல்ல? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். காலைல எந்திரிச்சு தினமும் பிரேயர் பண்ணணும். நம்மளால முடியுதா? அந்த மாம்சம் இல்ல அந்த ஸ்லீப் காலையில அந்த 1 ஹவர் ஏர்லி மார்னிங் ஸ்லீப்ப நம்மனால கொடுக்க முடியல. ஏன்னா, நமக்கு இயேசு கிறிஸ்துவ கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப விட, நமக்கு அந்த மாம்சத்தின் ரிலேஷன்ஷிப்ல அந்த தூக்கத்தின் ஆவி நம்மள வந்து புல் பண்ணுது. ஸோ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாரி நெறைய மக்கள் நெறைய பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க. இல்ல அந்த பாவத்தை விட்டு வெளிய வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, நான் ஏசப்பாட்ட போனா இது எனக்கு பாவம்ன்னு சொல்லுவாரு. என்னால அத விட்டு வெளிய வர முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், நான் இயேசு கிறிஸ்து விட்டு வரமாட்டேன். நான் வெளிய சொல்லிருவேன். நான் பேரு கிறிஸ்தவரா இருப்பேன். என் பேர நான் கிறிஸ்தவ பேர் வச்சுக்குவேன். வெளியரங்கமான கிரியைகள் நான் சர்ச்சுக்கு போவேன். துதித்து பாடுவேன். நெறைய காணிக்கை குடுப்பேன். நான் நெறைய ஊழியங்கள தாங்குவேன். ஆனாலும் என் உள்ளான மனுஷன் வந்து இன்னும் அந்த பாவத்துக்குள்ள தான் இருப்பான். நான் அத விட்டு வெளிய வரமாட்டேன். ஏன்னா வந்து ஏசப்பாட்ட வந்தா, நான் வந்து அந்த பாவத்த விட்டு வெளிய வரணும் இல்லையா? அது ரொம்ப கடினமான காரியம். அதனால தான் கடவுள் என்ன சொல்றாரு, "நீ வெறும் வாயில என்ன துதிக்கிற, நீ வந்து எனக்கு பகைஞனா இருக்கன்னு" சொல்லி வசனம் சொல்லுது. எதுக்காகன்னா, நம்ம ஒரு டாக்டர்ட்ட போனோம்னா, அந்த டாக்டர்ட்ட நம்ம வியாதி என்ன இருக்குன்னு சொன்னா தான் அவரு கியூர் பண்ணுவார். வியாதியெல்லாம் இல்ல டாக்டர், நான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கேன், நான் ஹெல்த்தியா இருக்கேன்னு சொன்னா, அந்த நோய்க்கு அந்த டாக்டர்னால மருந்து கொடுக்கவே முடியாதுங்க. கடைசி வரைக்கும் அந்த நோயில இருந்து நம்ம அழிந்து போயிரும். அது மாரி தான். பாவங்கிறது ஒரு நோய். அந்த நோய நம்ம என்ன பண்ணணும், நம்ம பரம வைத்தியனாகிய ஏசப்பாட்ட போய் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு சொல்லும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்றாரு, அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவி சுத்தம் படுத்துறார். சுத்தம் பண்றது மட்டும் இல்லைங்க, மறுபடியும் அந்த பாவத்துல நம்ம விழாதபடிக்கு, அதுதான் அந்த இரட்சகருடைய வேலை இல்லையா? கடவுள் வந்து வெறும் பாவத்திலிருந்து நம்மை மீட்க மட்டும் வரலைங்க. நம்ம மறுபடியும் பாவத்துல விழாதபடிக்கு காப்பாற்றுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். ஸோ அப்பதான் என்ன பண்ண முடியும், நம்ம மறுபடியும் பாவத்துல விழாம தேவனோட ஒரு ஐக்கியத்துல இருக்க முடியும். ஆவியானவர் நமக்கு குடுத்துருவாங்க. கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம செய்ற பாவத்தெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் மனம் திரும்பி என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கணும். அததான் கடவுள் எதிர்பார்க்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம தேவனை வெறுக்கிறோமா? இல்ல தேவனை அன்பு கூர்றோமா?
தேவனை வெறுத்தோம்னா இன்னைக்கு நம்ம ஒப்புறோம். கடவுளே, வெறும் நம் பெயரளவில் ஒரு கிறிஸ்துவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எங்களை மன்னிங்க கடவுளே. எங்களை மீட்கறதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்தீங்க. என்னுடைய பாவத்தை எடுத்து சுத்திகரித்து உமக்கு பிரியமாய், பிதாவுக்கு பிரியமாய் என்னை மாற்றக்கு தான் வந்தீங்க. அதை நான் சீரியஸாக எடுத்துக்காம நான் இன்னமும் உலகத்தார் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் மன்னிங்க கடவுளேன்னு கேட்டுட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம ஒளியை நேசிக்கிறவராய் மாறிடுங்க. ஒளி வந்துச்சுன்னா நம்ம பிரகாசிக்கிற ஒளியாய் நம்ம மாறிடுவோம். நம்மளை பார்த்து ஒரு கூட்ட ஜனம் இயேசு கிறிஸ்துவ அண்டையில் ஈஸியாக வந்துடுவாங்க. அதனால நம்ம ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். அதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவத்தையும் விட்டு வெளியே நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும். கர்த்தரால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.